இந்த வீடியோவில் பொருட்டோ நாருட்டோ நெக்ஸ்ட் ஜெனரேஷன்ஸோட எபிசோட் 15 பார்க்க போறோம். அகாடமி என்ட்ரன்ஸ் ஆர்க்கோட ஃபைனல் எபிசோட். கோஸ்ட் இன்சிடென்ட்ஸ்லாம் முடிஞ்ச ஒரு வாரத்துல கண்ணு ஆக்டிவேட் ஆகிறது ஸ்டாப் ஆனதை நினைச்சு ஆச்சரியப்பட்டிருப்பான். இந்த கோஸ்ட் இன்சிடென்ட்ஸ்ல ஒரு முடிவுக்கு வந்தனாலயான்னு திங்க் பண்ணுவான். இன்னாட்டா அகாடமிக்கு போறக்கு லேட் ஆயிருண்டா, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வாடான்னு கத்துவா. பொருட்டோ வரன்ட்டு கண்ணாடியை பார்த்துட்டு என்ன அமௌண்ட் கிளம்புவான். ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா என் நியூ பாத்துங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. செஞ்சு பார்க்க காட்டுவாங்க. நருட்டோ விஷயங்கள் பழையபடி ஆனதை நினைச்சு சந்தோஷப்படுவான். ஷிகமாரு டிராகா தான் இருந்துச்சுன்பான். சூமிரியாவை பத்தி கேட்கவும் சாய் எல்லாத்தையுமே அவ ஒத்துக்கிட்டான்பா. இந்த திடீர் மனமாற்றத்துக்கு என்ன காரணமானு கேட்பான் ஷிகமாரு. சாய் பொருட்டோ சொல்லப்போனா அவளோட கிளாஸ்மேட்ஸ் எல்லாருமே அவ ரொம்ப தனிமையிலேயே இருந்திருக்கா. அகாடமில அவளுக்கு கிடைச்ச ஃப்ரெண்ட்ஸோட நல்லா என்ஜாய் பண்ணிருக்கான்பா. நருட்டோ சிரிச்சிட்டே அதுதான் அவளை ஸ்டாப் பண்ணிச்சான்பான். ஷிகமாரு அங்க வேற ஏதாவது கிளாஸ்மேட்ஸ் இருந்தாங்களான்னு கேட்பான். சாய் இல்ல, நியூவை வச்சுதான் இதெல்லாம் பண்ணிருக்கா. ஒருவேளை கிராமத்தை அழிக்கணும் பண்ணணுங்கிற விஷயம் தான் அவ ஃப்ரெண்ட்ஸோட மெமரிஸை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கும் போல இருக்கு. அதுதான் அவளை தடுத்திருக்குன்பான். ஷிகமாரு அப்படியான்னு கேட்பான். நருட்டோ அவங்ககிட்ட வந்த பாலை தூக்கி போட்டு பசங்களால பெத்தவங்களை தேர்ந்தெடுக்க முடியாது, நண்பர்களை தேர்ந்தெடுக்க முடியும்பான். நருட்டோ அந்த பொண்ணை நான் அகாடமிக்கு அப்ரூவ் பண்ணதுக்கு சந்தோஷப்படுறேன்பான். ஷிகமாரு அவளை திரும்ப அகாடமிக்கு போக விடுறது அதிக டென்ஷனா தான் கொடுக்கும்பான். ஷீனோ 3% 1 டீம்னு போர்டுல எழுதி போட்டிருப்பான். கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை முடிய போது நமக்கான கிளாஸஸ் அலாட் பண்ணிடுவாங்கன்பான். நல்ல வேலை வெளியே உட்கார வேண்டியது வராதுன்னு ஷிகடாய். ஷீனோ இப்ப 3 மேன் டீம்ஸை ஃபார்ம் பண்ண போறோம்பான். டெங்கி இதுக்கு முன்னாடி டீமா இருந்தவங்க டீம் கிடையாதான்னு கேட்பான். ஷீனோ அதான் பாயிண்ட். கிராஜுவேஷனுக்கு அப்புறமா டீமா மெம்பர்ஸ் எப்படி கம்பேட்டபிளா இருப்பாங்கிறது. சாரடா சூமிரேவை பத்தி கேட்பா. ரொம்ப நாள் அவ வராம இருக்காளேன்ட்டு. ஷீனோ அவ வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். அவளுக்கு பட்ட காயத்துக்கு அவ மீண்டு வரது ஷினோபி ட்ரைனிங் எடுக்கிறதுலாம் கொஞ்சம் கஷ்டம் தான்பான். சாரடா அவ அகாடமில இருந்து குவிட் பண்றதுக்கான பாசிபிள் இருக்கான்னு கேட்பா. ஷீனோ நம்ம கையிலேயே இருக்கு, நடக்கிறது நடக்கட்டும், அட்டெண்டன்ஸ் வைஸ் டீம் பிரிக்கலான்பான். சாரடா புரிஞ்சுதுங்கப்போ. நாமிடா நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போய் அவளை செக் பண்ண பார்த்தோம், உள்ள விடலன்பா. சாரடா சென்சஸ் சொன்னது போலவே அவளை தனியா இருக்க விடலான்பா. ஷீனோ உங்களுக்கான டீமை நீங்க ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட ஃபார்மேஷன்ஸை பத்தி சொல்லுங்க, நாளைக்கு பிராக்டிகல் ட்ரைனிங் இருக்குன்பா. பொருட்டோ இப்ப யாரு கூட சேரலான்னு திங்க் பண்றப்ப மிட்ஸ்கி நான் உன் கூடவே தான் இருப்பேன்பான். ஏன் வேற யாரு கூடயும் போக மாட்டேடான்னு கேட்பான் பொருட்டோ. இல்ல நான் உன பக்கத்துல இருந்து பாத்துக்கணும்பா மிட்ஸ்கி. நினைச்சண்டான்பான் பொருட்டோ. டெங்கி ஈவபேயோட டீம் அப் ஆயிருப்பான். பொருட்டோ ஷிகடாய் கிட்ட கேட்டு பார்க்கலாம் ட்ரை பண்றப்ப அவங்க ஃபேமிலிக்குன்னு ஒரு லெகசி இருக்கு இல்லையா, ஈனோஷிகா சோட்ரியோ, அதுபடி இருப்பாங்க. இவபே பார்த்துட்டு இது ஈனோஷிகா சோட்ரியோன்பான். ஷிகடாய் எங்க பேரண்ட்ஸ் இருந்ததுனால அதே படியில நாங்களும் டீம் அப் ஆக வேண்டியது இருக்குன்பான். 3 பேர் டீமா ஸ்கில்ஸ்ல காம்பேட்டபிளா இருப்போம்பான் இனோஜின். சோச்சோ டீம் அப் ஆயிருக்கோங்கிறனால எப்ப பார்த்தாலும் ஒன்னா இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்ல கொஞ்சம் டென்ஷன் இருந்துட்டே இருக்கட்டுமேன்பா. டெங்கி அல்டிமேட் மேட்சப்பா தான் இருக்குன்பான். ஷிகடாய் டிராகாவே முதல்ல தானே வருதுன்பான். பொருட்டோ வேற யாருதான் ஃப்ரீயா இருக்கான்னு கேட்கவும் இவபே நான் சாரடா கிட்ட கேட்டிருக்கேன்பான். ஷிகடாய் அவங்க 2 பேர்த்தையும் அசிஸ்ட் பண்ண வச்சுட்டு ஃப்ரண்ட்ல இறங்கி நீ சடை போடுறக்கான்னு கேட்பான். எப்படா கண்டுபிடிச்சுன்னு கேட்பான் இவபே. ஷிகடாய் அவன் ஸ்ட்ராட்டஜி சிம்பிள் தான், ஆனா பேட்லாம் இல்லைன்பான். இவபே நிஜமாவான்னு கேட்பான். பொருட்டோ யாரு கிட்டடா கேட்கறதுன்னு பாக்குறப்ப மெட்டல் பார்த்துட்டு அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கானவன் தான், நர்வஸ் ஆகாத வரைக்கும்ட்டு நல்லா சாய்ஸா இருப்பான்பான். மிட்ஸ்கி சூமிரேவை சேர்த்துக்கலான்னு பார்த்தேன், ஏன்னா அவ ஸ்ட்ராங்லன்பான். பொருட்டோ மிட்ஸ்கியோட வாயை பத்தி அவளை பத்தி பேசுறப்ப கொஞ்சம் பொறுமையா பேசுறான்பான். இவபே கிளாஸ் ரப்புக்கு இப்படி ஆனதுல இருந்து கோஸ்ட் இன்சிடென்ட்ஸ்லாம் அப்படியே போயிடுச்சுன்பான். பொருட்டோ என் கண்ணிலுமே பவர் ஆக்டிவேட் ஆகிறது நின்றுச்சுன்பான். ஷிகடாய் லீஃப் போலீஸ் கேஸ் எடுத்திருக்கனால நம்ம அதுல எதுவும் செய்ய முடியாது, எனக்கு தெரிஞ்ச கேஸ் க்ளோஸ் ஆயிருக்குன்பான். டெங்கி அவ எப்படி இருக்காளோன்பான். இனோஜின் அவ கிராமத்துக்கு எதிராக நின்றுருக்கா, அகாடமிக்கு திரும்ப வரக்கான வாய்ப்பு இல்லைன்பான். டெங்கி ஷாக் ஆவான். பொருட்டோ அவ கண்டிப்பா வருவான்பான். இவ எப்படா சொல்றேன்னு கேட்பான். பொருட்டோ என்ன கிளாஸ் ரெப் தானன்பான். என்னடா சொல்ல வரேன்னு கேட்பாங்க. ஷிகடாய் ரோனப்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும்லன்பான். பொருட்டோ பெரியவங்களான்பான். மிட்ஸ்கி 3rd மெம்பருக்கு என்ன பண்ண போறேன்னு கேட்பான். மெட்டல் நிப்பான். இருக்காக்கு சூமிரேவை பத்தின ரிப்போர்ட் வந்திருக்கும். லீஃப் போலீஸ் கஸ்டடி அவளை மற்ற ஃபவுண்டேஷன் மெம்பர்ஸோட கான்டாக்ட் பண்ணாம பாத்துக்கிறதா சொல்லுவாரு. ஷீனோ அவ அகாடமிக்கு திரும்ப வருவாள மாட்டாளான்னு கேட்பான். இருக்கா அதிகப்படியான ப்ரொடெக்டிவ் சர்வேலன்ஸ்க்கு கீழே தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த வகையில அவளை அகாடமிலன்னு சொல்ல வரும்போது ஷீனோ அவளை நான் பாத்துக்கிறேன், அவளை அகாடமிக்கு அனுப்புவாங்கன்னா அவளை நானே பாத்துக்கிறேன்பான். இருக்க புரியுதுன்னு பாரு. ஷீனோ பேச வரப்ப இருக்கா இங்க பாரு விஷயம் அவளை பத்தி, அவ டஃப் சிச்சுவேஷன்ல இருக்கா, வரது வேணாங்கிறது அவ விருப்பம் பாரு. ஷீனோ அவளை நான் போய் பாக்குறேன், ஏன்னா நான் தானே அவளோட ஹோம் ரூம் டீச்சர்பான். பொருட்டோ வீட்டுக்கு வருவான். நருட்டோ ஹிமாவாரி கூட இருப்பான். நருட்டோவை பார்த்துட்டு ஷாக் ஆவான். ஏன்டா நான்லாம் இங்க வரக்கூடாதான்னு கேட்பான் நருட்டோ. பொருட்டோ இந்த இடத்துல நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்கலாமான்னு கேட்பான். நீ எது வேணாலும் கேட்கலாமேன்பா நருட்டோ. என்னோட ஃப்ரெண்டை பத்தின்பான் பொருட்டோ. சூமிரியாவான்ட்டு நருட்டோ அவளுக்கு அடிபட்டிருக்க, அவ ரெக்கவர் ஆயிட்டு இருக்காளான்னு கேட்பான். பொருட்டோ இல்ல அது இல்ல, அது பழைய நியூஸ்ன்பா. ஏன்னாட்டா ஹிமாவாரிய டின்னருக்கு எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு வான்பா. ஹிமாவாரி ஹெல்ப் பண்றதுக்கு போவா. பொருட்டோ கிளாஸ் ரெப் என்னோட ஃப்ரெண்டுன்பா. நருட்டோ இங்க பாரு அவ டிஃபிகல்ட் ஸ்பாட்ல இருக்கா, நான் அவளை பாத்துக்கிறேன், கைவிட மாட்டேன்பா. பொருட்டோ அப்படின்னா அவளை அகாடமிக்கு விடுங்களேன்னு கேட்பான். அதுக்கு பதில் சொல்ல முடியாதுன்பா நருட்டோ. பொருட்டோ உங்களால எப்படி முடியாம போகும், நீங்க ஹெஃப்ட்ரால் ஹொக்காகே தானு கேட்பான். நருட்டோ அதுக்குன்னு இஷ்டத்துக்கு செய்ய முடியாது, கிராமத்தோட நன்மைக்காக
எல்லாருமே கலந்துதான் ஒரு விஷயத்த பண்ண முடியும். அப்புறம் நான் சொன்னது போல அவளை நான் கைவிட மாட்டேன், பாத்துக்கிறேன். தேவையில்லாத ஆபத்தான பிரச்சனைகள்ல நீ உன் மூக்க நுழைக்காம இருப்பான். பொருட்டோ என்ன சொன்னீங்க? நான் செய்யறலாம், எனக்கு தெரிஞ்சுதான் செய்யறேன்பா. டின்னர் ரெடியா இருக்கும். நருட்டோ சாப்பிட போகும். பொருட்டோ நம்ம ஒன்னும் பேசி முடிக்கலையேன்பா. நருட்டோ சாப்பாடு ஆறி போயிரும், வா சாப்பிட்டு பேசலான்பா. பொருட்டோ மனசுக்குள்ள நான் பேசுறத கேட்கவே மாட்டேங்கிறாரு, ஸ்டூபிட் ஓல்ட் மேன்பா மனசுக்குள்ள. சீனோ சூமிரியாவை பார்க்க போயிருப்பான் இல்லையா, இப்ப பெட்டரா ஃபீல் பண்றேன்னு கேட்பான். சூமிரியா தான் செஞ்ச விஷயங்களை தப்புன்னும் அதுக்கு ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கிட்டு வருந்தரதாவும் சொல்லுவா. சீனோ அவசர முடிவுகள் எடுக்காதேன்பா. சூமிரியா நான் உங்க சக்கராவையுமே எடுத்திருக்கேன்பா. சீனோ சொல்ல போனா அது என்ன ஒரு நல்ல டீச்சரா வளர்றதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சுன்பா. எப்படி சொல்றீங்கன்பா சூமிரி. சீனோ இங்க பாரு, இது முடிவு செய்யப்பட்டுருச்சு. காரணம் என்னன்னா யாருக்கும் காயம் படல, அதிர்ஷ்டவசமா. பக்கத்துல உட்காந்து ஒன்னு சொல்லட்டுமா, இங்க பாரு, நீ கிவ் அப் பண்ணாம இருந்தா உனக்கான சாய்ஸஸ் கிளியரா இருக்கும். நீ விருப்பப்பட்டா நான் அதுக்கேற்ற விஷயங்களும் கிராமத்துக்கு வெளியே அரேஞ்ச் பண்ணி தர பாக்குறேன். சில சமயங்கள்ல சில விஷயங்களை கடந்து ஓடுறதுக்கு அவமானப்படக்கூடாது. டைம் எடுத்துக்க. கோசூட் இன்னும் உடம்புலயும் இல்ல. இப்போ உன்னோட உடம்பு உன்னோடது மட்டும் தான்பா. சூமிரி சென்சென்ட் வருத்தப்படுவா. ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆயிருவா. அடுத்த நாள் ஈனோஜின் எதுக்கு என் அப்பா வந்து அகாடமில வேற வில்லேஜ் அகாடமிக்கு போறக்கான ஃபைல்ஸ் வாங்கினாருன்னு தெரியலையன்பா. டெங்கி டிரான்ஸ்பர் ஆக போறியாடான்னு கேட்பான் ஈனோஜின் கிட்ட. நான் எதுக்கு டிரான்ஸ்பர் ஆகணும்னு கேட்பான் ஈனோஜின். சிக்கடாய் கிளாஸ் ரெப் விஷயத்துல இருக்குமோன்பா. ஈனோஜின் ஆமா, அவ கேஸ் எங்க அப்பா தானே பாத்துக்கிட்டாருன்பா. டெங்கி வருத்தப்படுவான். சிக்கடாய் பொருட்டோ கிட்ட சொல்லேன்னு கேட்பான் ஈனோஜின் கிட்ட. இல்லைன்பா. சிக்கடாய் இது மட்டும் அவங்களுக்கு தெரிய வந்தா பெரிய பிரச்சனை பண்ணிடுவான். அவங்ககிட்ட இருந்து மறைச்சு வைக்காத நல்லதுன்பா. திரும்ப இந்த பில்டிங்கை சுத்தி ஒரு பேட்டில் ட்ரைனிங் கொடுப்பாங்க. போன தடவை அகாடமி நாசம் பண்ணாங்களா, சேம் அதே டைப் ஆஃப் ட்ரைனிங்கா இருக்கும். பொருட்டோ போன தடவை நடந்த ட்ரைனிங் தானே அது, போன தடவை நடந்த போலவே தான் இப்பவும் நடக்கும் போலன்பா. ஷீனோக்கு மனசே இருக்காது. ஷீனோ நான் உங்க எல்லாத்தையும் நம்புறேன், ஒரே ஒரு விஷயத்த மட்டும் குறிப்பா சொல்லிக்கிறேன், என்னாலும் சரி பில்டிங்கை மட்டும் எந்த டேமேஜும் பண்ணிடாதீங்கடான்பா. பொருட்டோ ஸ்டார்ட் பண்றதுக்கு வெயிட் பண்ண முடியலன்பா. 2 டீம்ஸா ஆரம்பிப்பாங்க, பாட்டம்ல இருந்து டாப் போறக்கு. ஃபர்ஸ்ட் ரீச் பண்ற டீம் ஜெயிச்சதா அர்த்தம். அதே மாதிரி ஆப்போனன்ட்ஸை தடுக்கலான்பா. ட்ரைனிங் நடந்துட்டு இருக்கப்ப பில்டிங் டேமேஜ் ஆகும் இல்லையா, அதை பார்த்துட்டு ஷீனோக்கு மனசே இருக்காது. சாரடா லுக்க பார்த்துட்டு நீங்க ஓகேவா சென்சேன்னு கேட்பா. ஷீனோ எழுதிக்கிட்டே ஏதோ இருக்குன்பா. சாரடா ஒன்னு கேட்கட்டுமா, ஸ்பெசிஃபிக்கா இங்க எதுக்கு ட்ரைனிங்னு கேட்பா. ஷீனோ நாங்க ட்ராமடைஸ் ஆக விரும்பல, நீங்க ஸ்கூலை டேமேஜ் பண்ண காரணத்தினால பிரின்சிபல் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும், அதே சமயம் பாசிட்டிவ் அண்ட் சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும் தான் இந்த விஷயத்தை பண்ண வச்சிருக்காருன்பா. சாரடா நாங்க யாரும் ட்ராமடைஸ் ஆகலையன்பா. ஒரு பர்சன் ஷீனோ கிட்ட அப்ரோச் ஆகி ஒரு விஷயத்தை ரகசியமா சொல்லுவான். ஷீனோ என்ன சூமிரே காக்கேவான்ட்டு சாரடா கிட்ட ரிப்போர்ட் பேப்பர்ஸ் கொடுத்துட்டு இதை நீ பாத்துக்கிட்டு கிளம்பிடுவான். பொருட்டோ அண்ட் சிக்கடாய் டீம் மோதிக்கும். சோச்சோ அட்டாக் பண்ண வரவும் மெட்டலோட வீக்னஸ் எல்லாரும் அவனை பாக்குறது தானே. சிக்கடாய் அதை அட்வான்டேஜா பயன்படுத்திக்குவான். சோச்சோ வாயிலே போட்டு பார்க்க விட்டுருவா. பொருட்டோக்கு மனசே இருக்காது. சோச்சோ கிட்ட ஈனோஜின் உன் ஸ்ட்ரென்த்தை காட்டுன்பா, அதெல்லாம் நிறையவே இருக்குன்ட்டு ஃபைட் பண்ணுவா. சோச்சோ ஈனோஜின் நான் மட்டும் என்ன சும்மாவான்ட்டு சூப்பர் பீஸ் ஸ்க்ரோல் யூஸ் பண்ணுவான். பொருட்டோ அந்த இங்க டிஃபீட் பண்ணிட்டு இதெல்லாம் அவ்வளவு பெருசு இல்லைன்பா. மிட்ஸ்கி நீ சொல்றது சரிதான்பா. ஈனோஜின் ஆனா அதை நான் எப்படி பயன்படுத்துறேங்கிறத பொறுத்துன்பா. அது பிளாஸ்ட் ஆகும். இங்க் மிட்ஸ்கியை டிஸ்ட்ராக்ட் பண்ணவும் அந்த ஓப்பனிங்கை சிக்கடா எடுத்து ஷேடோ பேரலைசிஸ்ல பிடிச்சிருவான். சிக்கடா என்ன பொருட்டோ மாதிரி நல்லா இருக்கான்பா. பொருட்டோ மிட்ஸ்கியை காப்பாத்த ட்ரை பண்ணுவான். ஈனோஜின் தடுத்துருவான். எப்படி ஜெயிக்க விட மாட்டோம்பாங்க. பொருட்டோ மனசுக்குள்ள இவங்க டஃபான ஆப்போனன்ட்ஸ்னு திங்க் பண்ணுவான். பொருட்டோ ஈனோஜின் கூட சண்டை போட்டு இருக்கப்ப மிட்ஸ்கி பொருட்டோ கிட்ட நான் ஒரு புது மூவ் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன், உனக்கு ஓகேவான்னு கேட்பான். என்ன வேணா பண்றான்பா. பொருட்டோ வாயில வெப்பன் வச்சு அதை ப்ளோ பண்ணி அட்டாக் பண்ணுவான். சிக்கடாய் தப்பிச்சிருப்பான். ஷேடோ பேரலைசிஸ்ல இருந்து மிட்ஸ்கி எஸ்கேப் ஆயிருப்பான். இதை பார்த்த பொருட்டோ ஹாப்பியாவான். சோச்சோ ஃபர்ஸ்ட் ரீச் ஆக மேல போவா. இது ஒர்க் அவுட் ஆகலான்ட்டு மிட்ஸ்கி கீழே ஒரு கம்பியை தட்டவும் மொத்தமா பிறந்துக்கும். டெமாலிஷ் ஆயிரும். பொருட்டோ அப்படியே பிளாக தொட்டிருப்பான். பார்க்க போனா எங்க டீம் ஜெயிச்சிச்சு போலன்பா. சிக்கடாய் தோ எப்பவும் போல பெருசா பண்ணிட்டான்டான்பா. மிட்ஸ்கி இப்படிதானே எப்பவும் இருக்கும், அதெல்லாம் தாண்டி பொருட்டோ நான் என்ன பண்ண போறேங்கிறத ரெகக்னைஸ் பண்ணியிருந்தான்பா. ஈனோஜின் ஒரு முட்டல இப்ப ரெண்டாயி நிக்கிறான்பா. மிட்ஸ்கியும் கூட சேர்ந்துட்டு பிடிக்கான் இல்லையா, அதனால பொருட்டோ கீழே வந்து சென்சே இது எப்படி இருக்குன்னு கேட்பான். ஷீனோ இல்லாததை ரிலீஸ் பண்ணிட்டு சென்சே எங்க போயிட்டா சாரடான்னு கேட்பான். சாரடா கிளாஸ் ரப்ப பத்தி ஏதோ முணங்கிட்டு ரொம்ப வேகமா கிளம்பி போயிட்டாரு, எனக்கும் தெரியலன்பா. டெங்கி திங்க் பண்ணவும் உனக்கு ஏதாவது தெரியுமாடான்னு கேட்பான் பொருட்டோ. ஈனோஜின் வேற ஸ்கூலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க போலன்பா. என்னடா சொல்றேன்ட்டு பொருட்டோ சட்டை பிடிச்சிருவான். வசாபி இதை நான் அப்பதான் கேள்விப்படுறேன்பா. நாமிடா கிளாஸ் ரப்புக்கு என்ன ஆக போதும்ட்டு வருத்தப்படுவா. சிக்கடாய் வெயிட் பண்ண சொல்லுவான். பொருட்டோ நம்ம நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம், அங்க நம்ம கிளாஸ் ரப்புங்கும் போது டெங்கி அங்க பாருன்பா. ஷீனோ நிப்பா. சென்சன்பா பொருட்டோ. சூமிரே அகாடமியோட என்ட்ரன்ஸ்க்கு முன்னால மறைஞ்சு நிப்பா. ஃபேஸ் பண்ண தயங்குவா. முன்னால வந்து நான் வந்துட்டேன்பா. எல்லாரும் ஹாப்பி ஆகி பொருட்டோவை தாண்டி விடுவாங்க. ரொம்ப கவலைப்பட்டு போய் பேசுவாங்க. இருங்க ஒரு செகண்ட்ன்பா சூமிரே, எங்க பழைய கிளாஸ் ரப் எங்கன்னு கேப்பா சோச்சோ. சிக்கடாய் திரும்ப நினைச்சு பார்க்காத ஒண்ணு நடந்திருக்குன்பா. ஈனோஜின் எல்லாமே நார்மலாயிருவான்னு கேட்பான். சிக்கடாய் முதல்ல விட மோசமா தான் இருக்குன்பா. சூமிரேக்கு அத்தனை கூட்டத்தையும் தாண்டி பொருட்டோ தனியா தெரிவான். பொருட்டோக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியாம தம்ஸ் அப் பண்ணிட்டு சிரிப்பான். சூமிரே அளவும் சில பேர் என்னாச்சுன்ட்டு இவாபேவை திட்டுவாங்க. எங்க நான் எதுவும் பண்ணலீங்கன்பா. ஏதாவது பண்ணிருப்பேன்னு கம்ப்ளைண்ட் வைப்பாங்க. காமெடியா போகும். நருட்டோவோட க்ளோன் ஒரு இடத்துக்கு வேகமா போகும். பார்த்தா சாஸ்கே இருப்பான். நருட்டோவோட க்ளோன் எக்ஸாஸ்ட் ஆகி தான் வந்திருக்கும். சாஸ்கே லேட்டா வந்துட்டேன்பா. க்ளோனா இருந்தாலும் இங்க வரக்கு எவ்வளவு கஷ்டப்பட்ட தெரியுமாடா, இப்ப வீட்டுக்கு போற கூட எனக்கு வழி தெரியலடான்பா. எங்க தாண்டா இருக்கும்னு கேட்கவும் சாஸ்கே அதை எங்கிட்ட கேட்காத, முதல்ல ஸ்க்ரோல் எங்கன்னு கேட்பான். க்ளோஸ்ட் என்ன ஸ்க்ரோலை பார்த்துட்டு சாஸ்கே நம்ப முடியல, டான்சோ காகுயாவோட ஹிடன் ஜுட்ஸுவ நெருங்கி இருக்காங்கிறதன்பா. நருட்டோ அப்படியா, ஆனா எனக்கு ஒன்னும் புரியலன்பா. சாஸ்கே இதை வச்சு காகுயா யூஸ் பண்ண டைம் ஸ்பேஸ் குள்ள என்னால போக முடியும்பா. நருட்டோ என்ன அதுக்குள்ள போறியா, கிராமத்துக்கு நீ வந்து அதிக நாள் இருக்குன்பா. சாஸ்கே நருட்டோ கிட்ட சக்குரா கிட்ட அந்த மெசேஜ் சொல்லிரு, எல்லாத்துக்கும் சாரின்ட்டு டிசப்பியர் ஆயிருவான். மன்னிப்புங்க நான் தான் கேட்டாகணும்பா. நருட்டோ டோனரியை காட்டுவாங்க. நியூ வேவை சமன் பண்றக்கான பாத் மூடப்பட்டுருச்சு. இதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஜோகன் டர்ன் ஆகாதுன்பா. கிராக் ஃபார்ம் ஆகும். அதை தடுத்துட்டு காலம் வரப்ப கடவுள்கள் இங்க வருவாங்க.
தருவாங்கன்பான். மோமோஷிக்கு ஃப்ரூட் சாப்பிடுவான். போதுமான அறுவடைன்ட்டு. கின்ஷிக்கு வந்து காகுயாவோட வேர்ல்ட்ல இருக்க அப்நார்மாலிட்டிஸ பத்தி சொல்லுவான். விண்வெளி விளைவு 16 வந்துருச்சுன்னு. மோமோஷிக்கு நம்ம அந்த உலகத்தை அறுவடை பண்ண காத்துட்டு இருந்தோமேன்பான். கின்ஷிக்கு விண்வெளி விளைவுல 10க்கு மேல இருந்தாலே அப்நார்மல் தான். அப்புறம் அதை உடனே கிளானுக்கு தெரியப்படுத்தணுங்கிறது தானே சட்டம்பான். மோமோஷிக்கு அவ ஒபே பண்ணாம இருக்கிறத பார்த்தா ஏதோ மாறின போல இருக்கு. இல்லனான்ட்டு திங்க் பண்ணிட்டு கின்ஷிக்கு கிளம்பறக்கான விஷயங்களை தயார்படுத்தணும்பான். கின்ஷிக்கு சரின்பான். க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா கிரைசிஸ் த த்ரெட் ஆஃப் ஃபெயிலிங்ங்கிற எபிசோட தான் பொருட்டோ நருட்டோ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ஸ்ல அடுத்து பார்க்க போறீங்க டெங்கி. இந்த எபிசோடோட அகாடமி என்ட்ரன்ஸ் ஆர்க் கம்ப்ளீட் ஆகுது. அடுத்து வர 16, 17 and 18th எபிசோட்ஸ் எந்த ஆர்க்கோடையும் சேராது. அதுக்கப்புறம் 19th to 24 வரைக்கும் சாரடா உச்சிகா ஆர்க்க பார்க்க போறோம். வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பார்த்த எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் அண்ட் லவ் யூ கைஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.